ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு செய்யறதுக்காக தேவையான அளவு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். தொக்கு செய்யறதுனால எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிக அளவு தேவைப்படும். அதனால் ஒரு தேக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுழந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் அதிக அளவு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். வெங்காயம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 4-5 பல் பூண்டு நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4-5 தக்காளி பழத்தை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெயில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி பழத்தை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். தக்காளி பழம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள், உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கில் பார்த்திங்கன்னா புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கியிருக்கோம். அதனால் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும். இது எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழத்தெல்லாம் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ சுவையான தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம். இல்லைனா இது கூட பார்த்திங்கன்னா வேக வச்ச முட்டையை நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் 2 வேக வச்ச முட்டையை நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இது வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வெறும் தக்காளி தொக்கை மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் முட்டையை பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறேன். முட்டையை 4 பக்கம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வந்துட்டும் இந்த தக்காளி தொக்கு கூட வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.